டெலிவர்ஸ் இப்போ ரீசெண்டாக விஜய் சித்து ஆஃபீஸ்லேருந்து நிறைய பேர்த்தோட வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் வழக்கத்துக்கு மாற அதிகமாக வந்திருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. இபி போர்ட் சைடு வந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கிடையாது. அண்ட் இந்த ப்ராப்ளம் நீங்கள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அண்ட் வந்தால் அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 4 விஷயத்தை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பில்லை ஈஸியாக உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டரில் இந்த ரெட் கலர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகமாக க்ளோ ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். ரெண்டாவது இபி மீட்டரில் காட்டுற இந்த ஆம்ஸ் ரேட்டிங்கை நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணணும். அதுதான் உங்கள் வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லாமே எவ்வளோ வாட்ஸ் கன்சியூம் பண்ணுதுங்கிறத உங்களுக்கு காட்டும். மூணாவது முக்கியமானது உங்கள் வீட்டில் இருக்கிற ஹை வாட்ஸ் கன்சியூம் பண்ணுற எல்லா எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லை அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்காங்கிறத செக் பண்ணணும். நாலாவது முக்கியமாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் அட்டை. இந்த கரண்ட் பில் அட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருந்தால் மட்டும்தான் உங்கள் மீட்டரில் ஓடி இருக்கிற ரீடிங்கை வந்து அவங்க வந்து நோட் பண்ணுவாங்க. அது கரெக்டாக எழுதுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். சப்போஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா மீட்டர் லாக்குன்னு அவங்க போட்டு போயிடுவாங்க. அதனால் உங்களால் எக்ஸாக்டாக இருக்கிற ரீடிங்ஸை வந்து மானிட்டர் பண்ண முடியாது. இந்த 4 விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ண ஆரம்பித்தாவே உங்களுக்கு கரண்ட் பில் கண்ட்ரோல் ஆயிரும். அந்த 4 விஷயத்தை எப்படி நீங்கள் செக் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். மீட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸில் இந்த மாதிரி ஒரு புஷ் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ரேண்டமாக சில வேல்யூஸ் காட்டும். எல்லா வேல்யூம் முக்கியம் இல்லை, நான் சொல்கிற அந்த 4 வேல்யூஸை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வோல்டேஜ், இதுதான் மீட்டர்லேருந்து வர அவுட்புட் வோல்டேஜ். 220 240 வரைக்கும் இதோட லிமிட் இருக்கும். ரெண்டாவது ஆம்ஸ், உங்கள் வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் பொருள்லாம் இருக்குதுல்ல, லைவில் எவ்வளோ ஆம்ஸ் எடுத்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இதை காட்டும். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 0.94 ஆம்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கு. ஏன்னா டிவி மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு கிலோ வாட்ஸாக காட்டும். அதுதான் வாட்ஸ், அதுதான் உங்களுக்கு யூனிட்னு சொல்லுவாங்க. அண்ட் மீட்டரோட வாட்ஸும் நம்ம லைவில் இருக்கிற வாட்ஸும் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு ஃபார்முலா நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் போட்டு பாருங்கள். ஆனால் இதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இபி ரீடிங்னு சொல்லுவாங்க. இதில் பில் 1 பில் 2னு வந்து ப்ரீவியஸ் மந்தோட ரீடிங்ஸ் இருக்கும். அந்த ரீடிங்கை எடுத்துகிட்டு இப்போ லைவில் இருக்கிற ரீடிங்கோடு நீங்கள் மைனஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பிட்வீன் அந்த டேஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த இபி யூனிட்டோட கன்சம்ஷன் நமக்கு வந்து யூனிட்டாக கிடச்சிரும். அதுதான் வந்து லைன்மேன் எடுத்துகிட்டு உங்கள் கரண்ட் பில் அட்டையில் வந்து நோட் பண்ணிட்டு போவாங்க. இந்த ரீடிங்கை செக் பண்ண ஆரம்பித்தாவே கரண்ட் பில்லில் வந்து அவங்க நோட் பண்ணுற ரீடிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இபி மீட்ரு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு உங்களுக்கு லைவில் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிவியை தவிர மீது எல்லாமே நான் ஆஃப் பண்ணிட்டேன். டிவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 வாட்ஸ்க்குள்ளே அப்ராக்சிமேட்டாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், டிவி மட்டும் தான் ஆனில் இருக்குது, மீது எல்லாமே நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா மீட்டரில் எவ்வளோ வோல்டேஜ் எவ்வளோ ஆம்ஸ் எடுத்துகிட்டு இருக்குது, எவ்வளோ வாட்ஸ் வந்து கன்சம்ஷன் நடந்துகிட்ருக்குங்கிறத நான் உங்களுக்கு கம்பேரிட்டிவ் என்னோடய மீட்டரோடய நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள், அந்த ரெட் கலர் இண்டிகேட்டர் வந்து ரொம்ப ஸ்லோவாக எரிஞ்சிட்ருக்குதா, ஏன்னா நம்ம லோடு அதிகமாக கொடுக்கல. வோல்டேஜ் சேம் அது தான் 239 இருக்குது. ஆம்ஸ் பாருங்கள் ரொம்ப கம்மி தான், 0.32 ஆம்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்குது. சேம் நம்மளோட மீட்டர்லையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதுலேயும் பாருங்கள் 0.32 ஆம்ஸ் தான் கன்சம்ஷன் நடந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ எல்லாமே நான் ஆன் பண்ணிவிட்டு எவ்வளோ லோடு எடுக்குதுங்கிறதையும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் 3D பிரிண்டர்லேருந்து சால்ட்ரிங்லேருந்து எல்லாமே ஆன் பண்ணிவிட்டேன். ஃபேன் லைட் எல்லாமே ஆன் பண்ணியாச்சு. எல்லா ரூம்லேயும் ஃபேனு லைட்டையும் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எல்லாமே ஆன் பண்ணிட்டோம். நமக்கு லோடு இப்போ அதிகமாக இருக்குது. மினிமம் பார்த்திங்கன்னா என்னோடய கெஸ்ஸு படி ஒரு 400 வாட்ஸாவது நமக்கு கன்சம்ஷன் நடக்கணும். இப்போ நான் உங்களை செக் பண்ணி காட்டுறேன். மீட்டருக்கு போயாச்சு. இப்போ அந்த ரெட் கலர் எல்இடியும் பாருங்கள் வேகமாக பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சா, அப்போ லோடு அதிகமாக எடுத்துகிட்ருக்கு. வோல்டேஜ் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், 237.31 இருக்குது. ஆம்ஸு 1.77 இருக்குது. நம்ம மீட்டரில் என்ன இருக்குதுன்னு பாட்டுறேன், 1.77 இருக்குது. மீட்டரில் பார்த்தீங்கன்னா 0.41 காட்டுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 411 வாட்ஸ் வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்குது. நம்ம ரியல் டைமில் ஃபார்மாலையும் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். சேம் போட்டதில் நமக்கு 411 வாட்ஸ் வந்து இப்போ லைவில் எடுத்துகிட்ருக்கு. நம்மக்கிட்ட அதிகமாக கன்சம்ஷன் நடக்கிற ஒரே எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து நம்மளோட வெஹிக்கிள் சார்ஜர் தான். நான் அதையும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணி காட்டுறேன். இதில் ஆம்ஸ் வந்து பாருங்கள் அதிகமாக ஆரம்பிச்சிடும். சேம் இதுலேயும் பாருங்கள் எல்இடி வந்து இன்னும் ஸ்பீடாக வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும், பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் இதில் வந்து ஆம்ஸ் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வோல்டேஜ் 236 3 ஆம்ஸ் எடுத்துகிட்ருக்கு. அப்போது நீங்கள் வாட்ஸை கன்வெர்ட் பண்ணும்போது 500லேருந்து 600 வாட்ஸ் வரைக்கும் இப்போ உங்களுக்கு லைவில் எடுத்துகிட்ருக்கோம். அதை நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிச்சு பார்த்தீங்கல்ல, நம்ம லோடு கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி தான் மீட்டரோட அவுட்புட் வந்து நமக்கு ஷோ ஆகுது டிஸ்பிளேயில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இபி மீட்டரில் பிரச்சனை கிடையாது. இப்போ உங்கள் வீட்டில் மீட்ரு ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு பெஸ்ட்டு வே. நீங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி லோடு போட்டு செக் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நான் கம்பேரிசனுக்கு வந்து இபி மீட்டர் ப்ளஸ் நம்ம மீட்டர்லேயும் ரீடிங்ஸை வச்சு அதை கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு கம்பேர் பண்ணுறதுக்கு தான் என்னோடய மீட்டர் நான் வச்சுருக்கேனே தவிர இபி மீட்டரில் வந்து தப்பாக ஓடுதுங்கிறத காட்டுறதுக்காக இல்லை. இப்போ வந்து அப்படியே நான் ஆஃப் பண்ணிட்டேன், டோட்டல் லோடுமே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக வந்துகிட்டே தான் இருக்கும். பட் ஆம்ஸ் வந்து 0வாக இருக்கணும். இப்போ நான் அதையும் உங்களுக்கு செக் பண்ணி காட்ட பாருங்கள். வாட்ஸும் 0வாக இருக்கா, ஆம்ஸையும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வோல்டேஜ் நமக்கு அது வந்துகிட்டே தான் இருக்கும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆம்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 0 காட்டுதா,
நமக்கு அந்த எல்இடியும் பார்த்திங்கன்னா எரியவே இல்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே லோடே போகல, எந்த லோடுமே ஒர்க் ஆகலை. இப்போ நான் சடனாக ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அந்த லோடு அப்படியே ஹைக் ஆகும் பாருங்கள். அதே 400 வாட்ஸ் சடனாக இன்ஸ்டண்ட்டாக ஹைக் ஆகும். இப்போ நான் அதையும் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம பவர் மீட்டருக்கும் அதுக்கும் பாருங்கள் ரீடிங்ஸ் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். ஆம்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்குதா, சேம் இதுலேயும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வோல்டேஜ் 2 ஆம்ஸ் பக்கம் எடுக்க ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, 1.98 வாட்ஸ் பாருங்கள், 430 வாட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்குது. இப்படி தான் நீங்கள் வந்து உங்கள் இபி மீட்ரு ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ண முடியும். இது சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் ரெண்டுக்குமே காமன் தான். இதில் ஃபைனல் வேலிடேஷன் மக்களே, கரண்ட் பில் அட்டை இருக்குதுல்ல, அதில் இருக்கிற லாஸ்ட் 3 இயர்ஸோட ரீடிங்ஸ் 2 months ஒன்ஸ் அதை வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸலில் அப்படியே கன்வெர்ட் பண்ணிட்டேன். அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ யூனிட்டு அந்த கவர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அதில் பேபிள் யூனிட்டு விசஸ் யூனிட் பர் அமௌண்ட், அதாவது 100 யூனிட்டு ஆர் 200 யூனிட்டுக்கு மேலே பர் யூனிட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது, அப்புறம் ஓவரால் ப்ரைஸ், இதை தான் நான் அதில் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கேன். இதில் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன் விட்டுட்டு மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட்டில் வந்தது. அந்த ரீடிங்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. பட் அதில் எனக்கு 100 யூனிட்க்கு அப்புறம் பர் யூனிட்டுக்கு எவ்வளோங்கிற அமௌண்ட் எனக்கு சரியாக தெரியல. அதனால் நான் பேபிள் அமௌண்ட்லேருந்து ஓவரால் ப்ரைஸ் இருக்குதுல்ல அதை ரெடியூஸ் பண்ணதில் எனக்கு 3.16 2 something அந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு யூனிட்டை பொறுத்து. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 to 200க்குள்ளே தான் எனக்கு ஓவரால் யூனிட்டே இருந்திருக்கு. பட் எனக்கு இதில் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே கவர்மெண்ட் வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த திட்டத்தை வந்து லான்ச் பண்ணது May 10க்கு அப்புறம். அப்போது ரீடிங் எடுக்க வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு இபி மேன் சொன்னார் 200 யூனிட் ஃப்ரீ. அதுவும் இந்த திட்டம் லான்ச் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா May 10 தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்சப்ஷன் நடந்திருக்கும் பார்த்திங்களா, அந்த யூனிட்டுக்கு மட்டும்தான் ஃப்ரீ போக உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு கேல்குலேஷன் படி பார்த்திங்கன்னா ஓவராலாக 285 வந்து கன்சம்ஷன் யூனிட் நடந்திருக்கு. அதில் பேபிள் யூனிட் வந்து 96, ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு 189 something வரும். அவ்வளோதான் எனக்கு ஃப்ரீ யூனிட்டு. ஃப்ரீ அப்ளிகபிள் வந்து பார்த்திங்கன்னா 199 யூனிட் தான் எனக்கு ஃப்ரீ. அது போக ரிமைனிங் இருக்கிற யூனிட்டுக்கு தான் நான் வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கும் பேபிள் அமௌண்ட் பர் யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4.7 இருக்குது. பட் இதை டிஎம்கேவோட கவர்மெண்ட்டோட நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு நீங்கள் பாருங்கள் லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்து கிராஜுவல் இருக்கும். அதில் யூனிட் அதிகமாக பார்த்திங்கன்னா எனக்கு அமௌண்ட் அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் வந்தது 546 தான் வந்திருக்கும், அது 166 யூனிட்டுக்கு. பட் இதில் எனக்கு வந்து பாருங்கள் வெறும் 96 யூனிட்டுக்கு எனக்கு வந்து 453 ரூபா சம்திங் வந்துருச்சு. 100க்குள்ளே நான் யூஸ் பண்ணல, வெறும் 96க்குள்ளே தான் வச்சுருக்கேன். அதுக்கே எனக்கு வந்து 500 ரூபா பே பண்ணுற மாதிரி எனக்கு வந்துருச்சு. அப்போ பார்க்க போனால் டிஎம்கே கம்பேர் பண்ணும்போது டிவிகேயில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில் அதிகமாக தான் ஆயிருக்கு மக்களே. அது ஓகே ஃபேக்ட்டு தான். பட் இதை நீங்கள் கிராஜுவலாக எடுத்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 20% ஹைக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கரண்ட் பில்லை எப்படி நம்ம செக் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்தேன். பட் நிறைய பேத்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். என்னென்னா வந்து இந்த மாதிரி இபி மீட்டரில் வந்து நியூட்ரல் மாறினாவோ இல்லை 2 மீட்டர் இருக்கும்போது எர்த்து நியூட்ரல் மிங்கிள் ஆனாவோ நமக்கு வந்து கரண்ட் பில் அதிகமாகுமோன்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். ஏன்னா யூனிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோடு வந்து ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு யூனிட்டாக கன்வெர்ட் ஆகும். நான் எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து ஒரு எனர்ஜி மீட்டரில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் நான் கற்றுக்கிட்டது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ஒரு ரூமில் சிங்கிள் ஃபேஸில் கனெக்ட் பண்ணியிருக்கு. இதில் லோடு அதாவது இதோட ஆம்ஸை செக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் தான். இந்த மாதிரி சிடி காயிலுக்குள்ளே ஒரு ஒயரை விட்டு இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், அதை வந்து ஆம்ஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. மேபி வந்து பார்த்திங்கன்னா அந்த சிடி காயிலோட ரேஷியோ மாறிச்சுன்னா உங்களுக்கு தப்பாக காட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து சப்மீட்டர், ஆக்சுவல் மீட்டரோட டூப்ளிகேட். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிடி காயில் 3 இருக்குது பார்த்திங்களா, 3 ஃபேஸை வந்து செக் பண்ணுறதுக்கு. இது வந்து ஆக்சுவல் 3 ஃபேஸ் சப்மீட்டர். இதில் வந்து 3 ஃபேஸோட சிடி காயில் இருக்கும். அதில் வந்து நமக்கு வந்து ரீடிங்ஸை காட்டுறதுக்குண்டான ஒரு சர்க்யூட் போர்டு டிஸ்பிளே இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஆக்சுவல் எல்லா மீட்டருக்குள்ளேயுமே இருக்குது. மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் டவுனோ ஸ்டெப் அப்போ பண்ணுற டிவைஸ் கிடையாது, சென்சிங் டிவைஸ் அது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அது வழியாக போகிற கரண்ட் இருக்குதுல்ல, அதை மெஷர் பண்ணுறதுக்கு நான் இங்கே பாருங்கள் இந்த எனர்ஜி மீட்டருக்கு சிடி காயில் பெருசாக போட்டிருக்கேன், அதுக்கு சின்னதாக போட்டிருக்கேன். பட் ஆக்சுவல் இது 2 காயிலுமே பார்த்திங்கன்னா 100 ஆம்ஸ் கரண்ட்டை மட்டும்தான் சென்ஸ் பண்ணும். அப்போது சிடி காயில் ரேஷியோ மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ வந்து இனிஷியலாக நீங்கள் வந்து மீட்டரை ஃபிக்ஸ் பண்ண உடனே அந்த ஃபஸ்ட்டு மந்தில் நீங்கள் இபி கட்டுறீங்க பார்த்தீங்கல்ல, அப்போயே உங்களுக்கு தப்பாக தான் வரும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மந்த்து கம்மியாக வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அதிகமாக வருது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மீட்டர் இஷ்யூவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். ஒன்று ரீடிங் தப்பாக என்ட்ரி பண்ணியிருக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து இபி மீட்டரோட பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா, சப்போஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் போயிருந்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் அவங்க போட்டு லாஸ்ட் மந்தோட பில்லை தான் சம் கேல்குலேஷன் படி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கலாம். மேபி பார்த்திங்கன்னா டிவிகே பீரியடில் வந்து கரண்ட் பில் வந்து ஹைக் ஆகிருக்கு தான். பட் இவ்வளோ ஹைக் ஆனதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி தான் மாதிரி இருக்குது மக்களே, ஆட்கள் மாறவில்லை. அண்ட் வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.